பாதமதை நாங்கள் போற்றி எங்கோ ஏற்றி செய்யும் கேத்தி பெற்ற விநாயகரில் பாதம் போற்றி வில்லிசையில் பாட வந்தோம் நாயகனே அருள் புரிவாய் நாயகனே அருள் புரிவாய் ஆதிநல்ல கையிலை வாழும் சிவனுடைய பாதம் போற்றி வெள்ளிசையில் பாடுகின்றோம் நாயகனே அருள் புரிவாய் நாயகனே அருள் புரிவாய் வெள்ளிசையில் பாடுகின்றோம் வெள்ளிசையில் பாடுகின்றோம் நாயகனே அருள் புரிவாய் நாயகனே அருள் புரிவாய் நான் பிறந்த ஊரான ராஜமங்கலமானதிலே மங்களமாய் வீட்டிருக்கோம் சிங்காரமாய் கொலவிருக்கோம் இசக்கி அம்மன் அருளை கொண்டு சாஸ்தாவில் திருக்கதை பாடுகின்றோம் அதிகரல் புதல்வனானே ஆதிகொண்டையன் பேரில் உரியதோர் தமிழினாலே உகந்து நான் கதையாய் பாட திரிபுரம் எரித்தோன் மைந்தன் செந்திலான் தனக்கு மூத்து கையகரி முகத்து வேள கணபதி காப்புதானே கையகரி முகத்து வேள கணபதி காப்புதானே மெய்யும் தவத்தால் இன்றக்கல் விரலால் தூண்ட வரம் வாங்கி செய்ய சிவனார் தனை வருட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல தைதல் வடிவாகி பெண்கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த சாஸ்தா ஐயன் பிறந்த கதை படிக்க மதையானை முகவன் காப்புதானே சாஸ்தா ஐயன் பிறந்த கதைகள் படிக்க மதையானை முகவன் காப்புதானே தானாகிய பொன்னோ கையிலாச மலையானதிலே தவசிகளோ முனிவர்களோ கோடி சங்கரனார் மேலே கவி பாடி தானாகிய பொன்னோ கையிலாச மலையானதிலே தவசிகளும் முனிவர்களும் கோடி சங்கரனார் மேலே கவி பாடி 33 தேவர்களோ முனிவர்களோ முழுது வெள்ளி கைலை மலை நாடி நாதம் மேல் கவி பாடி
அகண்ட பரிபூரண சச்சிதானந்த குமர குருபரனாகிய சாட்சாதி சிவபெருமான் அப்படி தானாக உருவாக்கப்பட்ட பாரவள்ளி கைலாசமலையானதிலே சரிதான் சிவனோ சத்திய சமேதரராய் வீட்டிருக்க அப்படி 33 கோடி தேவாதி தெய்வங்கள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் சித்தி வித்யாதரர்கள் இந்திரன் இறையவன் ஆ, கிண்ணறர் கிம்புருடர் கிண்கிணி நாதர்கள் நீங்கப்பா கிண்கிணி நாதர் யாரு எங்கிருந்து வந்தான் வந்துருவாம்மா கொண்டு போறக்கிட்டே வருவான் ஆமா ஆ, கடைசி நேரத்துல சரிதான் தண்டனை களத்துக்கெல்லாம் இந்த கிண்கிணி நாதர்கள் தான் அழைத்து போவார்கள் உங்களை நம்மள இல்ல ஆமா அவங்கள நம்ம எத்தனை கோயிலுக்கு பாட வேண்டியது இருக்கு அப்போ ஆ, நம்ம எதுக்கு அங்க போய் பார்க்க போறோம் சரிதான் இப்படியாக அப்படி ஆதிவெள்ளி கைலாசமலையானதிலே ஆ, இவர்கள் எல்லாம் அபிஷேகம் பொழிந்து கொண்டிருக்க சரி பாதாள உலகத்தை ஆண்டு வருகிறார்கள் அசுரர்கள் எண்ணம் கொண்டார் என்ன அண்ணே என்ன அந்த தேவாதி தேவர்கள் எப்படி இருக்கிறான் நரை திரை பிணி மூப்பு சாக்காடு எதுவுமே அவனுக்கு கண்ணுங்கல்ல முடி நரைக்கல்ல ஆமா ஆ, தோல் சுருக்கம் இல்ல ஆ. அழகு குன்றுமில்லை அப்பா, ஆ. இதுதான் நிறைய திரை மோப்பு பிணி சாக்காலவும் இல்ல இல்ல ஆனா நம்மள பாத்தியா ஆ. பறக்கிறோம் இறக்குறோம் ஆமா இவன் வரானே தெரியல கொண்டு போயிட்டே இருக்கான் ஆமா ஆ, இப்படி பிறப்பு இறப்பு இல்லாமல் அவர்களை போன்று நாம் வாழ வேண்டும் ஆ, இப்படி ஆ. அவர்களை போன்று வாழ வேண்டும் என்று சொன்னால் சரிதான் என்ன செய்வது இதற்கான உபாயத்தை அறிய வேண்டும் ஆதி சிவலோகத்திலே வந்து என்ன சொல்வார் பாருங்கள் எப்படி ஆண்டவா ஆ. நரை திரை மோப்பி பிணியணுகாமலே நாங்கள் வாழ்வதற்கு ஐயா நாங்கள் வாழ்வதற்கு நாதனை உங்கள் திருவருளாலே நல்ல பிற அருள் புரிவி நரைதிரை மூப்பு பிணியணுகாமலே நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் எல்லாம் வாழ்வதற்கு நாதனே உங்கள் திருவருளாலே நல்ல பிற அருள் புரிவி அருளதி புரிவீர் ஆதியே ஜோதி அடியினை தொழுது நின்றோ ஐயோ அடியினை மறவாது அருளதி தந்து அடியினை மறவாது அருளதி தந்து காத்தருளி ஆமா அப்படி போடு கொல்லு ஆண்டவா நாங்க யாரு வந்திருக்கிறோம் பாருங்க அசுரர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை காண வந்த நோக்கம் என்னவோ நோக்கம் வேற ஒன்றுமில்ல என்ன சின்ன ஒரு விஷயம்தான் என்ன விஷயம் இந்த தேவாதி தேவர்களோ நிறைய திரை மோப்பு பிடி சாக்காலம் ஆமா இவையெல்லாம் அணுகாமல் வாழ்ந்து வருகின்றார்கள் சரிதான் அவர்களை போல நாங்களும் வாழ வேண்டும் என்று ஒரு சின்ன மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் வரக்கூடாத எண்ணமா அப்ப அசுரர்களே என்ன தேவாதி தேவர்களோ தேவாமிர்தம் அருந்தியவர்கள் சரி அதனால் அவர்கள் பிறப்பு இறப்பு என்பது இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆ, நீங்களும் அவ்வாறு வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவாமிர்தம் சாப்பிட வேண்டும் தேவ அமிர்தம் ஆமா நாங்க இதுவரைக்கும் அது கண்ணால பார்த்ததே கிடையாது ஆ, இந்த அமிர்தம் எந்த ஊர்ல போய் வாங்குவது இது கடையில கிடைக்கிற பொருள் இல்லப்பா வேற எங்க கிடைக்கும் ஊர்ல வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களோ அப்படி ஒண்ணும் இல்ல ஆ, இதெல்லாம் வந்து திருப்பார்கடலில் சென்று தேவாமிர்தம் கடைந்தால் தேவாமிர்தம் பிறக்கும் கஷ்டமான சோழியாச்சே கஷ்டம் இல்ல, ரொம்ப ஈஸிதான் ஆ, அப்படி என்று சொன்னா அமிர்தம் கடைந்து பழக்கப்பட்டவர்கள் தேவாதி தேவர்கள் அவன் பழக்கப்பட்டிருக்கான் ஆ, நாங்க இனி பழகணுமா இல்லன்னா நாங்களும் பழகப்படணுமா பழகணும் அவங்க கூட சேர்ந்து போய் அமிர்தம் கடைங்க இத பார்த்தியா ஆ, இந்த பூனைப்படைகளை வைத்து நான் என்ன எங்க கொண்டு அமிர்தம் கிடைய முடியும் ஆ, அவன் நினைச்சாதான் முடியும் அப்படியா ஆமா யாரு அவன் தான் இவங்க எல்லாருமா இவங்களை கொண்டு எங்க அமிர்தம் கிடைக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது முடியாதா முடியாது முடியாது ஆமா ஆ, அந்த தேவாதி தேவர்களை துணை கொண்டு சொல்லுங்களப்பா ஆ. அவங்க வருவாங்களா கூப்பிட்டா வருவாங்க என்னுடைய அருள் இருந்தால் ஆ, கட்டாயம் வருவார்கள் பகையானாலும் பக்கத்துல இருக்கணும்ல உறவாடி கிடக்க வேண்டும்
ஏடா பகை எப்படிடா உறவாடி கெடுக்கணும்? அந்த கெட்ட புத்தி இன்னும் ஒன்ன விட்டு போலையே. அசுரனுக்கு அந்த புத்தி கொடுத்த மாதிரி சொல்லலாம், சரியா கொடுக்கலாம் அவனுக்கு. தன்னால வந்த புத்தி, அந்த புத்தி மாறாது. அப்படி சரிதான். தேவாதி தேவர்களை துணை கொண்டு அசுரர்கள் திருப்பார் கடல்லே வந்து எப்படி அமர்ந்தம் கிடைக்கின்றார் பாருங்கள். அப்படியே இருக்கையிலே அசுரர்களோ தேவார்களோ தேவர்களோ அசுரர்களோ அமுதமதி கடை வீண என்று அரிய திருப்பார் கடலில் வந்தா, அரிய திருப்பார் கடலில் வந்தா. அப்படியே இருக்கையிலே அசுரர்களும் தேவர்களோ தேவர்களோ அசுரர்களோ அமிர்தமது கடைய வேணும் என்று அரிய திருப்பார்க்கடலில் வந்தா, அவர் அரிய திருப்பார்க்கடலில் வந்தா. மந்திரகிரி மலையை மந்தாகிரை வரலாம், வாசுகியை கயிறாகி பூட்டினார், வளர்க்கடலில் கொள்ள போய் தாக்கினார், வளர்க்கடலில் கொள்ள போய் தாக்கினார். தேவாதி தேவர்களை துணை கொண்டு அசுரர்கள் திருப்பார் கடலில் வந்தவன் யோசிக்கிறான். தம்பி, ஆனா ஏற்கனவே பழக்கப்பட்டவன் யாரு? இந்த தேவாதி தேவர்கள் தான் இந்த அமிர்தம் கிடைவதில் பழக்கப்பட்டவன். நம்மளுக்கு வந்து நம்ம புதுசா தான் வந்திருக்கிறோம். அவனிடத்துல ஒரு ஆலோசனை கேட்டா சொல்லி தருவானல்ல. ஆமா, இது சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தா அப்படியே தான் இருக்கணும். ஆமா, கேட்போமே. தேவர்களே, என்ன திருப்பார் கடலை எப்படி கடைவது? பொதுவா வீட்டுல கொஞ்சம் பால் மோர் கடைய வேண்டும் என்று சொன்னா என்னவெல்லாம் வேணும்? அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வேணும், ஒரு கயிறு வேணும், ஒரு பால் வேணும், கொஞ்சம் முதல்ல பால் வேணும். முடியும். ஆமா, அது மத்து வேணும். கயிறை இழுத்து பிடித்து கடைக்கு நல்ல கை பொறுமையா இருந்து கடையலாமா? அது பெண்கள் தான். பெண்கள் அல்லாது மற்ற யாருகளாலும் முடியாது. ஆண்கள் கடைய முடியாது. யாரு கடைகிறாங்க? இந்த காலத்துல ஆனாலதான் முடியுமா? அப்படியா? இன்னைக்குதான் பொறுமை இல்ல. பொறுமையில் சீக்கிரம் அப்ப ஆண்கள் வந்துட்டா பட்டம் சுட்டிட்டாங்களா? சுட்டிடுவோம். பொறுமைக்கே பேர் நாங்கதான். ஆமா, எவ்வளவு பொறுமையா இருக்கும். அது அவன் தலை எழுத்து அதுதானே. அதை யாரால் அந்த விதியை யாராலே மாற்ற முடியாது. ஆமா, அது வாங்கவில்லை என்று சொன்னாலும் அவனுக்கு அடக்கம் இல்லை. இருக்க முடியாது அவனை வாங்காம. தெரியுது இல்ல, அவனுக்கு வேண்டி எதுக்கு பேசிட்டு இருக்கிற? இப்படி திருப்பார் கடலிலே வந்தவர் யோசனை கொள்ளுகிறார்கள். ஆலையை தாலியாக்கினார்கள். மந்திரகிரி என்று சொல்லக்கூடிய மலையை மத்தாகவே பாவித்தார்கள். வாசிக என்று சொல்லக்கூடிய அரகத்தை கொண்டு வந்தா 3 சுத்தா போட்டுட்டா மலைக்கு மேல. இதான் நல்லா தொஞ்சு கொடுக்கும். சரியான கயிறு. சந்திரனை சில்லாகவும் சூரியனை குடையாகவும் பாவித்து அப்படியே அமிர்தம் கிடைக்கிறாங்க. இழுத்து பிடித்து அமிர்தம் கிடைக்கின்றார்கள். சரிதான். இவர்களின் எண்ணத்தின் படியே தேவ அமிர்தமானது வந்து பிறக்கிறது. எப்பொழுது அமிர்தம் பிறக்கும் பிறக்கும் என்று காரியத்தில் கண்ணாயிருந்த அசுரன் தேவாமிர்தத்தை பறித்து அப்படியே ஓட்டம் பிடிக்கின்றான். விடுவானா? ஓடத்தானே செய்வான். எப்படி இல்லாம இருந்தான்? ஆசைப்பட்டது யாரு? அவன்தான், அசுரர்கள் தானே. சரிதான். அதனால நம்மளுடைய பொருள் என்று அவன் எடுத்துட்டு போனான். ஆமா, நியாயம் தானே. ஆமா, அவன் எடுத்துட்டு போன தப்பு இல்ல. சரிதான். ஏற்கனவே தேவாதி தேவர்கள் நிறைய திரை மோப்பு பிணி சாக்காலம் இவையெல்லாம் அணுகாமலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ இவன் தான் என்ன செய்யறான்? வாழுறான், சாகுறான். அவனுக்கு தான் இப்ப இந்த தேவைப்பட்ட பொருள், தேவையான பொருள் யாருக்கு தேவையோ அவங்க தான் கிடைச்சிருக்கு. அப்ப தப்பு இல்ல. ஆமா, ஓடுகிறான் பாருங்க. பார்த்த தேவாதி தேவர்கள் திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை என்பதற்கிணங்க மகாவிஷ்ணு என்ன கொண்டார்கள்? ஆளிதனில் பள்ளி கொண்ட ராமராகவா, ராமராகவா, அமுதமதை பறித்து தாரு சீதை ராகவா, அமுதமதை பறித்து தாரு சீதை ராகவா. ஆளிதனில் பள்ளி கொண்ட ராமராகவா, ஆயவா ராமராகவா, அமுதமதை பறித்து தாரும் சீதை ராகவா, அமுதமதை பறித்து தாரும் சீதை ராகவா. ஐவரையும் காத்த குரி ஆளி வர்ணனே,
ஆடிவர்ணனே அமிர்தமதி வாங்கித்தாரும் மேகவர்ணனே அமிர்தமதி வாங்கித்தாரும் மேகவர்ணனே கொன்றுதனை கொடை பிடித்த கோபாலராமா கோவிந்தராமா ஐயா பறித்தமிதோ வாங்கித்தாரு கோவிந்தராமா பறித்தமிதோ வாங்கித்தாரு கோவிந்தராமா